10th standard science unit 8 periodic classification of elements. இதில் இன்ட்ரொடக்ஷனில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பார்ப்போம். The 18th and 19th centuries witnessed a rapid development in chemistry in all spheres of scientific activities. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-19 நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு புதிய புரட்சியே நடந்தது, நிறைய டெவலப்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. By 1860, scientists has already discovered 60 elements and determined their atomic masses. 1860 பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 60 எலமெண்ட்ஸ் 60 எலமெண்ட்டை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதோட அட்டாமிக் மாசஸும் எவ்வளோ அப்படின்னும் கண்டுபிடிச்சாங்க. They noticed that some elements had similar properties and hence arranged them into groups. இந்த 60 எலமெண்ட்ஸில் எதெல்லாம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குதோ, ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கோ, அந்த எலமெண்ட்ஸ்லாம் தனியாக அவங்க குரூப் பண்ணாங்க. During this period, several new elements were discovered. இந்த 60 எலமெண்ட்ஸை தவிர இன்னும் நிறைய நியூ எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. These elements were found to have different properties. இப்போ கண்டுபிடிச்ச அந்த புது எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்தது. It was realized that instead of studying the properties of all these elements individually, it would be more convenient to divide them into groups and periods in such a way that each group contains a certain number of elements, like an array of fruits and vegetables showing orderliness, with similar properties, and periods showing a regular gradation. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி அதை குரூப் பண்ணுறது, எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு, எப்படி ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை பிரிப்போமோ அது மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரே ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ண செஞ்சாங்க. ஸோ சயின்டிஸ்ட் மேட் செவரல் அட்டம்ப்ட்ஸ் டு அரேஞ்ச் எலமெண்ட்ஸ் இன் எ லாஜிக்கல் வே. ஸோ அந்த மாதிரி ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய முயற்சி செஞ்சாங்க. அந்த முயற்சிகளை பற்றி தான் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம 10th படிக்க போகிறோம். You have studied about all these early attempts of arrangement of elements in 9th standard. In continuation of knowledge gained in the topic periodic classification of elements in standard 9 with earlier concepts and their subsequent deliberations, you get set to go ahead with the higher order of thinking to enhance your knowledge on the properties of elements. 9th படிச்சிருக்கோம், அது ஒரு கண்டினியூஷனாக இப்போ நம்ம 10th இன்னும் எலாபரேட்டாக நம்ம படிக்க போகிறோம். Modern periodic table, Mendeleev's periodic table had some discrepancies which were difficult to overcome. For example, the atomic mass of argon 39.95 AMU is greater than that of potassium 39.10 AMU. But argon comes before potassium in the periodic table. Mendeleev periodic table நிறைய முரண்பாடுகள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கனோட அட்டாமிக் மாஸ் 39.95, அதே சமயத்தில் பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் 39.10 தான். அப்போ எது ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் ஃபஸ்ட்டாகவும் அதுக்கப்புறம் ஆர்கனும் வந்திருக்கணும். ஆனால் இவரோட பீரியாடிக் டேபிளில் ஆர்கன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, பொட்டாசியம் அதுக்கப்புறம் வந்திருக்குது. இந்த மாதிரி சில முரண்பாடுகள்லாம் இருந்தது. இஃப் எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்டு சோல்லி அக்கார்டிங் டு இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ், ஆர்கன் would appear in the position occupied by potassium in our modern periodic table. பொட்டாசியம் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், ஆர்கன் அதுக்கப்புறம் வந்திருக்கணும். ஆனால் இந்த பீரியாடிக் டேபிள் மாறி வந்திருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. No chemist would place argon, a gas with no tendency to react, in the same group as lithium and sodium, which are two highly reactive metals. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லித்தியம், சோடியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடியது. அதே சமயத்தில் ஆர்கன் ரியாக்ஷனில் ஈடுபடாது. ஸோ இதுவும் ஒன்றா ஒரே குரூப்பில் வந்திருக்கு. ஸோ இதுவும் தவறானது. ஸோ இந்த மாதிரி சில முரண்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ மென்டலிஃபாக இருக்கட்டும், இல்லை அவர் கூட அதே சம காலத்தில் இருந்தக்கூடிய சயின்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸு, நியூட்ரான்ஸு, அட்டாமிக் மாஸ் இது எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹென்ரி மோஸ்லி, a British scientist in 1912, discovered a new property of elements called atomic number, which provided a better basis for the periodic arrangement of the elements. It is a well-known fact that
Atomic number of an element is equal to the number of protons or the number of electrons present in the neutral atom of an element. The periodic law was therefore modified to frame a modern periodic law which states that the physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic numbers. அப்புறம் தான் வராரு ஹென்ரி மோஸ்லி அப்படின்றவர். அவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். அவர் 1912 ஒரு புது ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணுறாரு. அதாவது அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அவர் கொண்டு வராரு. விச் ப்ரொவைடட் எ பெட்டர் பேசிஸ் ஃபார் த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அவரோடது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஸோ த பீரியாடிக் டேபிள் வாஸ் தேர்ஃபோர் மாடிஃபைட் டு ஃப்ரேம் எ மாடர்ன் பீரியாடிக் லா. அந்த மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்கிறாங்கன்னா, the physical and chemical properties of the elements or the periodic functions of their atomic numbers. Physical and chemical properties of the elements அப்படின்றது atomic நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த periodic law. Modern periodic table. With reference to the modern periodic table, with reference to the modern periodic law, the elements were arranged in the increasing order of their atomic numbers to form the modern periodic table. The modern periodic table is a tabular arrangement of elements in periods and groups highlighting the regular repetition of properties of the elements. As you have studied the features of the modern periodic table in standard 9, here let us confine to the study of the features of the periods and groups. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட அட்டாமிக் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து இருக்குது. எலமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை உணர்த்துறபடி தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் குரூப்ஸாகவும் அண்ட் தென் பீரியட்ஸாகவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம 9th படித்ததோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். முதல்ல ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். பீரியட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால் பீரியட்ஸ். ஹரிசாண்டல் ரோஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஆர் 7 பீரியட்ஸ் in the periodic table. டோட்டலாக எண்ணி பார்த்தோம்னா 7 இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 பீரியட்ஸ் இருக்கும் பீரியாடிக் டேபிளில். ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1 2 தான் இருக்கும். திஸ் இஸ் அ ஷார்ட்டஸ்ட் பீரியட். 2 தானே இருக்குது, அதனால் இது வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இட் கண்டென்ஸ் ஒன்லி 2 எலமெண்ட்ஸ். அது என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் மட்டும்தான். செகண்ட் பீரியட் பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 3 இருந்து 10 வரைக்கும் இருக்கும். இதுவும் ஷார்ட் பீரியட் தான். இட் கண்டென்ஸ் 8 எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பீரியடில் 2 எலமெண்ட்ஸு, செகண்ட் பீரியடில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பீரியடில் ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருந்தது. செகண்ட் பீரியடில் லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும் இருக்கும். அதாவது லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இந்த 8 எலமெண்ட்ஸ் தான் பீரியட் 2 இருக்குது. தேர்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 11 18 வரைக்கும் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 எலமெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு பேரும் ஷார்ட் பீரியட் தான். சோடியமில் இருந்து ஆர்கான் வரைக்கும் இருக்கும். அதாவது சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கான், இந்த 8 எலமெண்ட்ஸ் இருக்க தான் தேர்ட் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு 3 பீரியட்ஸுமே பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க.